இந்த வீடியோல ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ஸ்ல நம்ம ப்ரொஃபைல் ஆஃப் ஏ சர்ஃபேஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் இல்லைன்னா டாலரன்ஸ் பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஆன ஜியோமெட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக் சிம்பிளில் இது ஒன்று. இந்த சிம்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் சர்க்கிளை க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டேட்டம் வந்து ஆப்ஷன், ஏன்னா இது ஒரு ஷேப்பை குறிக்கக்கூடியது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மெட்டீரியல் கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதோட டிராயிங் காலர் பார்த்தீங்கன்னா இதான் பார்க்க சிம்பிளாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் ஆஃப் ஏ சர்ஃபேஸ்க்கு சாம்பிள் டிராயிங்னு சொல்லலாம். யாராச்சும் அதுக்கு அர்த்தம் கேட்டு அது சாம்பிள் டிராயிங் போட சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து இந்த 2 டேட்டம் இந்த பாக்ஸை போட்டிங்கனாலே போதுமானது. ஸோ இப்போ ப்ரொஃபைல் ஆஃப் ஏ சர்ஃபேஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலலாம் எல்லா ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக்கும் ஒரு கேட்டகரி இருக்கு. ஓகே, லொகேஷன் ஒரு கேட்டகரி இருக்கு, ஓரியன்டேஷன் ஒரு கேட்டகரி இருக்கு, ஃபார்ம் ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல், இது பேரே கேட்டகரி தான். ஸோ இதோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆஃப் ஏ சர்ஃபேஸ் தான். ஸோ ப்ரொஃபைல் ஆஃப் ஏ சர்ஃபேஸ்னா என்ன? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட்னுட்டு நமக்கு குறிப்பிட போகும்போது ஒரு ஷேப் இல்லைன்னா ஒரு கர்வ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, சிம்பிளாக சொல்ல போனால் எங்கெங்கே சர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவீங்களோ, நீங்கள் சர்ஃபேஸ் டிராயிங் யூஸ் பண்ணுற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டாலரன்ஸை தான் மென்ஷன் பண்ணுவீங்க. ஏன் நான் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணுற இடத்துல இந்த டாலரன்ஸ் யூஸ் பண்ணுவேன்னா, இது வந்து ஒரு இர்ரெகுலர் ப்ரொஃபைலாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இர்ரெகுலர் ப்ரொஃபைலாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த டாலரன்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபிகேஷன் இது இது இந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஷேப்புகள் தான் யூஸ் ஆகும்னு நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ப்ரொஃபைல் இர்ரெகுலர் சர்ஃபேஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் சர்ஃபேஸ் டிராயிங் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிற எல்லா ப்ரொஃபைல்லையும் இதை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கால் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரேஞ்சஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் டிராயிங்காக இருக்கு. நம்ம டேட்டம் ஏயும் டேட்டம் பியும் வந்து கன்சிடர் பண்ணி இந்த ப்ரொஃபைல் டாலரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஷேப் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஷேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஷேப். நான் வந்து டிப்பிக்கல் ஷேப்லேயே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு நம்ம சிம்பிள் ஷேப் பார்க்கலாம். இந்த சிம்பிள் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டத்துக்கு அடிப்படையாகவும் இந்த டேட்டத்துக்கு அடிப்படையாகவும் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் டேட்டத்துக்கு அடிப்படையாக இருக்கும்போது இந்த சர்ஃபேஸை தான் நம்ம ப்ரொஃபைலாக எடுப்போம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸை வந்து நம்ம ஆஃப்செட் பண்ணுறோம். 0.015 0.015 அப் அண்ட் டவுன், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடுக்கு நம்ம ஆஃப்செட் பண்ணிட்டு அந்த ப்ரொஃபைலுக்குள்ள அந்த பிளேனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் செட் ஆச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆஃப் ஏ சர்ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி டிராயிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் தான் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கேஜிங் எப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபாலோவிங் ட்ரூ ப்ரொஃபைல். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்எம் டூலை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் நான் கொடுக்குமா, அந்த நம்ம சர்ஃபேஸோட ஷேப் என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரியே அந்த ப்ரொஃபைலாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸாக இருக்குது, ப்ரொஃபைல் ஆஃப் லைனாக இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் எப்படி கொடுக்க முடியுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆஃப் லைனில் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டேட்டம் 1ஐயும் டேட்டம் 2ஐயும் எடுத்துக்கிறேன். அதாவது டேட்டம் 1னா ஏ, டேட்டம் 2னா பி. ஸோ அதோட ரேடியஸை கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அந்த ரேடியஸ்லேருந்து 0.03 0.03 இல்லைனா இந்த கேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 0.2 0.2 நான் ஆஃப்செட் எடுத்துக்கிட்டேன். ஆஃப்செட் எடுத்துட்டு இந்த சர்ஃபேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கா பார்க்கணும். ஒரே மாதிரி அந்த ஷேப்புக்கு மேலேயும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருந்துச்சுன்னா இது ப்ரொஃபைல் ஆஃப் ஏ சர்ஃபேஸ்க்கு உட்பட்டு இருக்கு. இது எங்கே அதிகமாக கொடுப்பாங்கன்னா
சர்ஃபேஸ் பேஸ்ட் கமெண்ட்ஸில் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா when you use எப்போ இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் டிராயிங்க்கு இதை யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் சர்ஃபேஸ் டிராயிங்னா பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சிம்பிள்ஸ்ல நம்ம கொடுக்க முடியாத இப்போ ஒரு சர்ஃபேஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. அது ஃபிளாட்னஸ்ல எதுலையுமே வரல. அந்த மாதிரி இடத்துல நம்ம ப்ரொஃபைல்னுட்டு ஒன்று கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லொகேஷன், ஓரியன்டேஷன், சைஸ், ஃபார்ம், இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு உள்ள வராத எல்லாத்துக்கும் இது வந்து பொருந்துமானது. இப்போ ஏன் இதை கொடுக்க போறோம்? சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சர்ஃபேஸை அடிப்படையாக வச்சு உருவாக்கக்கூடிய டிராயிங்க்கு எந்த ஒரு கேரக்டர்ஸ் மற்ற லொகேஷன், ஓரியன்டேஷன், அதுக்கப்புறம் ஃபார்ம் கேட்டகரியை வச்சு இதை கேட்டகரைஸ் பண்ணாத கேட்டகரியில வந்து நம்ம இந்த ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.